டேய் யாராச்சும் அவனை பாத்தீங்களாடா? 18ஆம் தேதி சின்னவர் சீருவார்னு சொன்னவன் எவன்டா? எங்க அண்ணன் காத்துட்டு இருக்காரு. அணில் வறுவல், அணில் ரோஸ்ட், அணில் ஆம்லேட், அணில் சுக்கா, இந்த மாதிரி ரெடியா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து உங்களை ரோஸ்ட் பண்றதுக்கு தயாரா இருக்காரு. அணில் ரோஸ்ட், அணில் ஆம்லெட், அணில் சுக்கா போடா. பார்ட்டி ரைடு கேள்விப்பட்டிருக்கீங்க? உதய ரைடு பாப்பீங்க. எங்கக்கா ரைடு பண்ண சொன்னா திருவேலை பலூன் நிக்கிற மாதிரி தன் போஸ்டரை பிடிச்சிக்கிட்டு சிஎம் சார் கதறல் சத்தம் கேக்குதா, கதறல் கேக்குதா? அவரு சட்டமன்றத்துக்கு உள்ள இருக்க வெளியே நின்றுட்டு கதறல் சத்தம் கேக்குதா, கதறல் கேக்குதா? எப்படா கேட்கும்? உருட்டுநிதி அவர்களே, அந்த போஸ்ட்ல வசனம் எல்லாமே தப்பா இருக்கு. மிஸ்யூ அப்பா அப்படின்னு எழுதிய அந்த போஸ்டரை பிடிங்க. சட்டமன்றத்துக்குள்ள என் அப்பாவை அனுமதிக்காத இந்த விஜயை வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லு. விச்சல் வரிசை நாங்களே உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். முதலமைச்சர் டிஃபன் பாக்ஸ்ல லஞ்ச் எடுத்து சாப்பிடுறாரு, கோட்டையிலேயே சாப்பிடுறாரு, அவர் வாயில அவரே வச்சு சாப்பிடுறாரு அப்படின்னு அவங்க கட்சியுடைய வர்ச்சுவல் அபியூசர்ஸ் எல்லாம் இப்படிப்பட்ட கண்டென்ட் எல்லாம் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. டேய், ட்ராலுக்கும் ட்ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியாத தலைவனை வச்சுக்கிட்டாடா இவ்வளவு ஃபயர் விட்டுக்கிட்டோம் உருட்டிக்கிட்டோம் கிடந்தீங்க. இதையெல்லாம் முதலமைச்சர் கவலைப்படுற மாதிரி துளியும் தெரியல. உருட்டுநிதி அவர்களே, அந்த பேப்பரை கொடுங்க. என்னங்க கொடுங்க, எதுக்குங்க படிக்க கஷ்டப்பட்டுக்கிட்டு? அந்த பேப்பரை கொடுத்தீங்கன்னா நாங்களே ஈஸியா படிச்சுப்போம். அவருடைய ஒரே சிந்தனை இந்த ஆட்சியை எப்படி காப்பாத்திக்க போறோம் அப்படிங்கிற அந்த கவலையில தான் அவர் இருக்கிறாரு. ஆமா, அவரு ஆட்சியை காப்பாத்திக்க சுத்திக்கிட்டு கிடக்காரு. நீ ஆட்சியை எப்படி அழிக்கலான்னு அறிவாளித்துல உட்காந்து அழுதுக்குன்னு கிடக்குறியா? மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு பொதுமக்கள் நம்ம சொல்றாங்க இது மாற்றம் இல்ல, மாட்டிக்கிட்டோம், நம்ம எல்லாம் சேர்ந்து இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு புலம்பு வச்சிருக்கிறது இன்றைக்கு இந்த அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த அரசு. ஆமா, மக்கள் இவர்கிட்ட வந்து ஐயோ மாட்டிக்கிட்டேன், இவன் கிட்ட மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு வந்து ஒப்பாரி வச்சாங்களா உருட்டுநிதி அவர்களே? மரபு மீறப்பட்டிருக்கு. திமுக ஆட்சியில எப்பவுமே தேசிய கீதம் மட்டும்தான், தமிழ் தாய் வாழ்த்து மட்டும்தான் முதல்ல வாசிக்கப்படும். முடியும் போது ஆளுநர் கிளம்புறதுக்கு முன்னாடி அவருடைய உரையை முடிஞ்சதுக்கு பிறகு தேசிய கீதம் ஒளிபரப்பப்படும். ஆனா இந்த முறை 2 வாட்டி தேசிய கீதத்தை ஒளிபரப்பிருக்காங்கன்னா, மீண்டும் சொல்றேன், இது பாஜகவும் இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்காங்க. அப்ப தமிழ் தாய் வாழ்த்து முதல பாடலன்னு ஒப்பாரி வச்சேன். இப்போ தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல போட்டாங்க, பிஜேபிக்கும் டிவிக்கும் கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு ஒப்பாரி வைக்கிற உங்களை என்னால புரிஞ்சிக்கவே முடியல உருட்டுநிதி அவர்களே. கடந்த 5 வருஷத்துல ஒரு முறை கூட ஆளுநர் அவர்கள் திமுக கொடுத்திருக்கக்கூடிய உரையை முழுசா படிச்சதே கிடையாது. எங்க ஆட்சி காலத்துலாம் ஆளுநர் ஃபுல்லா படிக்கவே மாட்டார். நாங்க எவ்வளவோ கேட்போம், ஆனா படிக்கவே மாட்டார். ஆனா விஜய் ஆட்சி பண்ணும் போது மட்டும் புல் ஸ்டாப்பு, கமா எல்லாத்தையும் படிக்கிறாரு. பாபு தம்பி அழுதுகிட்டு இருக்கா, நீங்களா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த ஆட்சியில மக்களுக்கு, குறிப்பா பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல. அதை இந்த அரசு உறுதி செய்யணும் அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. யோ எழுதி குச்ச துண்டு சீட் அவ்வளவுதான் இருக்கு, புரிஞ்சுக்கங்கய்யா.